கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கே சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. அவர் பெரியவராய் இருப்பார். இயேசு பெரியவராக இருப்பாராம். உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவாராம். பிதாவாகிய ஒரே குமாரன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அதனால தான் எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய குமாரனை உயர்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிறப்பு முதல் ஆண்டவருடைய இறப்பு வரைக்கும் அவர் குமாரனாய் செயல்படுகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னதமானவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்து அவர் பெரியவராய் இருப்பார். அவருக்கு மேலே யாருமே கிடையாதுங்க. இயேசு கிறிஸ்துக்கு மேலே யாருமே கிடையாது. அவர் பிறக்கு முன்பாக கொடுத்த தீர்க்க தரிசனம், தேவதூதர்கள் சொல்லுகிற தீர்க்க தரிசனம். அப்படிதான் இயேசு இந்த பூமியில இருந்தார். அவரால் செய்ய முடியாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாது. எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார். தேவ பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, தேவன் என்ன செய்வாராம், தாவீதின் சிங்காசனத்தை இயேசு கிறிஸ்து கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம வழிபடுகிற ஆண்டவர் பெரியவர், சர்வத்தை செய்ய வல்லவர். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று வேத புஸ்தகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஒன்றும் கிடையாது, தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை பிரியமானவர்களே. அப்போ இந்த நாளில் அவர் பெரிய ஒரு தெய்வத்தை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். வல்லமையானவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் செய்ய அவருக்கு வல்லமை உண்டு. ஏதோ ஒரு விஷயத்தில் கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிற யாரெல்லாம் அவரை விசுவாசித்து அவரை நம்பி அவருடைய பிரசன்னத்தில் இருக்க விரும்புகிறீங்களோ அவர்களுக்கு பெரியவராயிருப்பார், செய்து முடிப்பார். நமக்காக யாவை அவர் செய்து முடிப்பார். வேலையில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, சரத்தில் பிரச்சனை, பயப்படாதீங்க, ஆண்டவர் செய்து முடிப்பார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். உயிர் தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை இறங்கட்டும், சமாதானம் இறங்கட்டும், சந்தோஷம் இறங்கட்டும், தேவனுடைய மகிமை பிள்ளைகளுக்குள்ள இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, எங்களுக்கு பெரியவராக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம், உன்னதமான குமாரனாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை செய்யுங்கப்பா. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க, நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கேட்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.